கடவுளின் சேவகர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவதாசி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் சொல்லு. அதில் வந்து தேவர் அடியாள் என்பது தான் தமிழ் சொல், தமிழ் வார்த்தைன்னு சொல்லலாம். தேவர் அடியாள் என்பது தான் தமிழ் வார்த்தையாக சொல்லப்படுது. இதை தான் வந்து கடவுளின் சேவகர்னு சொல்கிறாங்க. இந்த பெண் குழந்தைய, குறிப்பாக பெண் குழந்தைய கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக அர்ப்பணிப்பாங்க. இந்த வழக்கம் இருந்துச்சு. இதை என்ன அதில் சொல்ல வராங்க அப்படின்னா, பெண் குழந்தைகள் கோயிலை கவனிச்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லை, பெண் குழந்தைகள் பரதநாட்டியமும் அப்படியே கற்றுக்குவாங்க. பாரம்பரிய இந்திய கலை வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. பிற்காலங்களில் அது வந்து மோசமாக நடத்தப்பட்டதாக இருந்துச்சு. பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக இருந்தது, கண்ணியம் தவறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இந்த தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈவேரா பெரியார் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வலியுறுத்திருக்காங்க. அதில் முக்கியமான பங்கு முத்துலட்சுமிக்கு இருக்குது, டாக்டர் முத்துலட்சுமிக்கு இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாவை வந்து 1930 சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிஞ்சாங்க. அதனால தான் மிக முக்கியமாக சொல்லப்படுது. இந்த தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றொரு பெண்மணி, இன்னொருத்தருடைய பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார்னு நம்ம சொல்லலாம். தேவதாசி முறைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ராஜாஜி, பெரியார், திருவிக்கா போன்றவர்கள் தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு சொல்லி போராடினவங்களில் இவங்களும் மிக முக்கியமானவங்க. தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கிய சட்டம் எது அப்படின்னு கேட்டால், மதராஸ் தேவதாசி சட்டம் அக்டோபர் 9, 1947 கொண்டு வரப்பட்டது. இந்த மதராஸ் தேவதாசி சட்டத்தின்படி இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் என்றும் தீர்ப்பளிச்சிருக்குது.